ஹாய், வெல்கம் டு டிபி ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹாஃப் ஸ்லீவ் எப்படி சரியான அளவில் கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பேப்பரில் தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் அளவெல்லாம் எழுதி உங்களுக்கு காமிக்க முடியும். அதுக்காக பேப்பரில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தில் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்லேயே கூட அந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கட் பண்ண போகிறீங்கன்னா பேப்பரில் கூட வரைஞ்சிட்டு அதை அப்படியே கிளாத் மேலே வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேப்பர் ஆர் கிளாத்து எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்புறம் உங்களோட ஸ்லீவ் ஷோல்டர்லேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லீவ் வேணும்னு டேப் வச்சு அளந்துக்கோங்க. எனக்கு வந்து 5.5. அப்போ அந்த 5.5 உங்களுக்கு என்ன அளவு வருதோ நான் 5.5 போடுறேன். 5.5ல் ஒரு கோடு, அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா அளவுக்காக அதை தாண்டி ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு கோடு, இங்கே ஒரு 5 இன்ச்சஸ், அப்புறம் மேலே இருந்து கரெக்டாக ஒரு 2 இன்ச்சு கீழே, அதுக்கு நேராக 2 இன்ச்சு அளவில் கீழே பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 3 வருது. மூன்று இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். அந்த கோட்டில் கரெக்டாக 6.5 இன்ச்சு கீழே 5 விட்டுருக்கோம். அங்கேருந்து 1.5 எக்ஸ்ட்ரா 6.5, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோடு எக்ஸ்ட்ரா அளவு விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுடலாம். இதுலேருந்து உள் துணி அளவுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அதேமாரி 1.5 இன்ச். ஃபஸ்ட்டு கோடு போட்டதுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் கொடுத்துருக்க வரைக்கும் ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட சென்டர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 7 இருக்குது, 3, அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அப்புறம் இங்கேருந்து 1 இன்ச்சு ஸ்டார்டிங்லேருந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு, இந்த நடு சென்டரில் கோடு போட்டோம்ல, இல்லை ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்ட் பாருங்கள். 3 இருக்குது. 3ல் பாதி 1.25 மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் சென்டர் பாயிண்ட் பாருங்கள். 1.25, 3 இருக்குது, 1.25, அதுலேருந்து 1/2 இன்ச் கீழே ஒரு கோடு. இப்போது இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் பாருங்கள். 3ல் 1.25, அந்த 1.25 இருந்து பாருங்கள் இந்த சென்டருக்கு ஜாயின் பண்ணி சென்டர்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த கீழே இறக்கி வெட்டியிருக்கிறது தான் ஃப்ரண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சது வந்து பேக் பார்ட்டுக்கு. இது கொஞ்சம் புளியாக இறக்கி வெட்டினா தான் ஃப்ரண்ட் பார்ட் கரெக்டாக வரும். அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டுக்கு வரைஞ்ச அந்த பார்ட்டை தான் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணும்போது இதை அப்படியே விரித்து இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு இந்த ஒரு சைடை மட்டும் கட் பண்ணணும். இதே கிளாத்தில் வெட்டும்போது டபுள் ஃபோல்டாக மடிச்சிருப்போம். அப்போ 2 கிளாத் வரும். அதில் இப்படி விரித்து போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டுக்குன்னு 2 கிளாத்தை மட்டும் பிடிச்சி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா 4 பீஸ் சேர்ந்து கட் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் துணி. இந்த மாதிரி விரித்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்படி பிடிச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் பார்ட்டு கொஞ்சம் இறக்கமாக இருக்கும், பேக் பார்ட்டு பின்னாடி இருக்கும். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.